2.0 நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்களே, பில்லா 2.0 ஓடலை. வேற என்னது? இந்தியன் 2.0 ஓடலை. வேற சாமி 2.0. ஸோ சினிமாவில் 2.0ன்னு எதை கொண்டு வந்தாலும் அது ஓடலை. அதே மாதிரி ஸ்டாலினோட 2.0 ஓடாது. ஸ்டாலினோட 2.0 ஓடாது. அந்த படம் ஓடாது. அந்த படம் அவருக்கே தெரியாமல் ஆளும் கட்சி அதிமுகன்னு சொல்கிறார். சபாநாயகர் வந்து எதிர்கட்சின்னு சரி பண்ணுறாரு. இல்லை பதட்டத்தில் சொல்லிட்டேன் அப்படின்றார். அந்த அளவுக்கு பயந்து போய் இருக்கின்ற ஒரு முதல்வரை இதுவரை தமிழ்நாடு கண்டதே இல்லை. அந்த அளவுக்கு பயந்து போய் இருக்கின்ற மக்கள்கிட்ட பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு. இந்த ஒத்த திட்டத்தாலேயே திமுக ஆட்சிக்கு வரணும். நீங்கள் ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட் தான். சொல்லுங்கள் சார். விடிய கேட்டால் நீங்கள் இப்படியே இதே பொசிஷனில் தான் உட்காந்துருப்பீங்க. அது ஒரு பூத்துக்கு 9 பொறுப்பாளர்கள் நியமிக்கணும். அந்த கூட்டத்தில் இளைஞர்களாக இருக்காங்க. அந்த இளைஞர்களுக்கு பீர் வாங்கி கொடுத்து சாப்பாடு போடுறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் போட்ட ஒரு வீடியோ உங்களுக்கு ஞாபகம் வரணும். என்ன வீடியோ சொல்லுங்கள்? மது போதையில் அழிந்து விடாதீர்கள்னு அவர் இப்போ ஒரு அப்பாவாக நான் கேட்கிறேன் அப்படின்னு மனமுருகி கேட்டது. இப்போ மீண்டும் பாஜகவோட ஏன் கூட்டணி வச்சிங்க? அதை எப்படி நீங்கள் சரி கட்ட போகிறீங்க? பாஜகவோடு கூட்டணி வைத்தது. இன்றைய அரசியலுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் நிர்வாகி திருமதி நாச்சியால் சுகந்தி அவர்கள். அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கிறோம். பாருங்கள் மேம். வணக்கம். தமிழக அரசியலை வந்து கவனிச்சுட்டு வரீங்க. அதே போல் நேற்றைய தினம் சட்டசபை நடந்தது. ஸோ அதையும் பார்த்திருப்பீர்கள். அது தொடர்ந்து தமிழகத்தில் குறிப்பாக தமிழக அமைச்சரவையில் அமைச்சர்கள், திமுகவின் அமைச்சர்கள் பதவி வந்து அவர்களாகவே ராஜினாமா செஞ்சுட்டு போகிறாங்க. அதன் பிறகு வந்து நிறைய வழக்குகளிலிருந்து நாங்கள் விடுதலை ஆகிட்டோம், எங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு அதிமுகவின் மூத்த நிர்வாகி துரைமுருகன், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மற்றும் பெரியசாமி இவர்களோட வழக்கிலிருந்து விடுவிப்பு என்ற நிலை வந்து அந்த வழக்குகள்லாம் மீண்டும் விசாரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமை இப்படியே போனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரி இது தேர்தலில் எதிரொலிக்கும்? அது 2026 வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இப்போயே வந்து மக்களிடத்தில் திமுக மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பு இந்த ஊழலின் காரணமாகவே வந்துருச்சு. அந்த மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்கிறத விட குறிப்பாக திமுக தொண்டர்கள் மத்தியிலேயே. கருணாநிதி இறந்து பிறகு அமைக்கப்பட்ட ஆட்சி இது. இந்த ஆட்சியில் வந்து ஸ்டாலின் வந்து ஒரு தலைவராகவும் ஒரு நல்ல முதல்வராகவும் இல்லை அப்படிங்கிற ஒப்பீனியனை இப்போ நாங்கள் சொன்னால் அது எதிர்க்கட்சி சொல்கிறது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் களத்தில் போய் மக்கள்கிட்ட நீங்கள் பேசும்போது பார்த்தா ஒவ்வொரு திமுக தொண்டர்னா பரம்பரையாக அந்த கட்சியில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க யாருமே அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. குறிப்பாக இந்த அமைச்சர்கள் மேலே திரும்ப புகார்கள் வருது இல்லையா, இந்த ஊழல் புகார்கள், அது வந்து திமுக தொண்டர்களையே வந்து ரொம்ப கொதிப்படைய செய்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ செந்தில் பாலாஜி மாதிரியான மினிஸ்டர்ஸ்க்கு இந்த ஸ்டாலின் குடும்பமும் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ். அவர் முதல் முறை கைது செய்யப்பட்டு இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனப்போ நடுராத்திரியில் உதயநிதி ஸ்டாலின் ஓடினார், சபரீசன் போய் பார்த்தாரு. அப்போ ஏன் இவருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு அப்போயே இருந்துச்சு. இப்போ இந்த விஷயங்கள் இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் கூட சொல்லும் போது சொன்னீங்க வந்து ராஜினாமா அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு. செந்தில் பாலாஜியை பொறுத்தளவுக்கு அது ராஜினாமா கிடையாது. நீதிமன்றம் நீங்கள் தயவுசெய்து போகிறீங்களா, என்ன உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாமீன் வேணுமா பதவி வேணுமா அப்படிங்கும்போது வேறு வழி இல்லாமல் இருக்கின்ற அந்த எம்எல்ஏ போஸ்டிங்கையாவது காப்பாற்றிக்கணுங்கிற இடத்துல எடுத்த முடிவு தான் அது. சரிங்களா? அதனால் அது வந்து அவங்க ராஜினாமா அப்படிங்கிறது தவறு. நீதிமன்றம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உருவாக்கிய காரணத்தால் இதை தவிர வேறு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற இடத்துல எடுத்த முடிவு தான் அது. அதே மாதிரி தான் பொன்முடி மேலே இன்னுமே கேஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து அவர் வந்து பேசின அந்த பேச்சு, அந்த ஒரு 18+ பேச்சுக்களை அவர் மேடையில் பேசுனது மட்டுமே இதற்கு காரணம் கிடையாது. அவர் மேலே எப்படி இருந்தாலும் இந்த அரசு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வழக்கு வரும். இது இவங்க 2 பேர் இல்லாமல் வரிசையாக பார்த்தீங்கன்னா 11 அமைச்சர்கள் மேலே கேஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் வந்து தங்கம் தென்னரசுலாம் விட்டுட்டீங்க. தங்கம் தென்னரசு
இப்படி வரிசையா நல்ல வழக்கு இருக்கு. இப்போ அந்த வழக்கிலிருந்து விடுவிச்சாங்கல்ல, அது ரத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஐப்பெரியசாமி, அனிதா அவர் மேலே இருந்த கேஸு எல்லாமே இது ஏற்கனவே இது ஒரு 8, 9 மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே இது நடந்துட்டு வருது. இந்த 11 அமைச்சர்கள் மீது வந்து உங்களுக்கு கேஸ் வந்து இவங்க டிவிஎஸ்சி கேஸ் எல்லாமே லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து போட்ட வழக்குகள் எல்லாமே இவங்களே வந்து எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்றது நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்றம் அது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாக்கி உயர்நீதிமன்றமே தான் அந்த 11 அமைச்சர்கள் மீது மீண்டும் வழக்கை எடுத்து இப்போ நடத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இப்போ வந்து 4 பேர் வந்து வீட்டுக்கு போகிற நிலைமையில இருக்காங்க. இப்போ அமைச்சரவை வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறையுமே அமைச்சரவையில் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு மோசமான சூழலில் தான் இன்றைக்கி திமுக இருக்குது. அடுத்து எந்த பந்து விழும் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு தான் இருக்குது. அடுத்து அநேகமாக பெரியசாமி போகலாம். அவர் மேலே இருக்கிற வழக்கு பெரிதாக சீக்கிரமாக அடுத்து வேகம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அந்த இதில் இருக்கின்ற அத்துணை இன்றைக்கி நிதியமைச்சராக இருக்கிற தங்கம் தென்னரசு மேலே அடுத்து வேகம் எடுக்கும் எல்லா வழக்குகளும். அப்படிங்கும்போது KN நேரு மேலே இவர்கள் மீது இருக்கின்ற எல்லா வழக்குகளுமே வேகம் எடுக்க இவங்க ஆட்சியை விட்டு போகிறதுக்கு முன்னாடியே மொத்த அமைச்சரவையில் பாதிக்கு பேர் 35 பேரில் 17 பேர் வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சூழலை வெளியிலேருந்து யாருமே உருவாக்கி தரல, இவங்களே உருவாக்கிக்கிட்டது தான். இப்போ இந்த முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு முதல்வர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். இப்போ செந்தில் பாலாஜி முதல் முறை சிறைக்கு போன போது இவங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும், ஒரு வீடியோ ஒன்று போட்டார் முதல்வர். தொட்டுப்பார் சீண்டிப்பார்லாம் சொல்லிட்டு போட்டார். அதே அவர் வந்து வந்தவனை சிறைக்கு போன இன்னொரு டைலாக் சொன்னார் வந்து, உங்கள் தியாகம் பெரியது அப்படின்னு. இதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில்னு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கிட்டேயுமே அது ஒரு பெரிய நகைச்சுவைக்கு உரிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. என்னென்னா இப்போ இதே மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ டெல்லியில் நடந்துச்சு. டெல்லி மினிஸ்டருக்கு நடந்தபோது அங்கிருந்த முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடந்தபோது அவர் இந்த மாதிரியெல்லாம் நான்சென்ஸாக மீடியாவில் உட்காந்து டைலாக் பேசிடல. என்னை தொட்டுப்பார் சீண்டிப்பார்னா அவங்க கட்சியிலலாம் யாருமே இது போடலை, வீடியோ போடலை. அப்புறம் வந்து இந்த ஓடி போய் பார்க்குறது, அதை வந்து ஒரே சேனல்கள் அன்றைக்கி ஃபுல்லாக போடுறது, அந்த மாதிரியான ஒரு கேவலமான நாடகங்கள்லாம் டெல்லியில் நடக்கலை. ஆனால் அங்கே ஆட்சி போனது. அதே மாதிரி தான் இங்கே இவங்க வந்து என்னென்னா, நல்ல விஷயங்கள் எது செய்யாட்டாலும் கெட்ட விஷயத்தையே வந்து இவங்க எடுத்து போட்டு இவங்களே தான் இவங்களை துயரத்துக்குள்ளாக்கிக்கிறாங்க. திமுக வந்து வெளியிலிருந்துலாம் வந்து யாரும் அடிக்கிறதுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி எங்களை நாங்களே அடிச்சுப்போம் சார், அந்த ரேஞ்சுக்கு தான் அவங்க எல்லாத்தையுமே டீல் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பூத் கமிட்டி கூட்டம் நடத்துகிறாங்க ரிஷிவந்தியத்தில், கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில். அங்கே எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாப்புகளில் அவருடைய பேரும் அடிபட்டது. ஆமாம், அவர் உட்காந்து இந்த கூட்டம் பூத் கமிட்டி கூட்டம் நடக்குது. அது ஒரு பூத்துக்கு 9 பொறுப்பாளர்கள் நியமிக்கணும். அந்த கூட்டத்தில் இளைஞர்களாக இருக்காங்க. அந்த இளைஞர்களுக்கு பீர் வாங்கி கொடுத்து சாப்பாடு போடுறாரு. இது வரைக்கும் நீங்கள் கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு ஒரு குவாட்டரும் கோழி பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் சினிமாவில் வசனங்களாக கூட எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த விஷயம், நீங்கள் சாராயம் வாங்கி கொடுத்து திமுக மக்களை கெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி எங்கே வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு. அப்போ இந்த இளைஞர்கள் நேற்று ரிஷிவந்தியத்தில் முந்தானேற்று எல்லாரும் அதை உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. செய்தி தொலைக்காட்சிகள் அது பெரிய செய்தி ஆகுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் போட்ட ஒரு வீடியோ உங்களுக்கு ஞாபகம் வரணும். என்ன வீடியோ சொல்லுங்கள்? மது போதையில் அழிந்து விட்டார். மது போதையில் அழிந்து விடாதீர்கள்னு அவர் இப்போ ஒரு அப்பாவாக நான் கேட்கிறேன் அப்படின்னு மனமுருகி கேட்டது. இது எல்லாமே என்னென்னா, இவர் என்ன வீடியோ போடுறாரோ அந்த வீடியோவுக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாமே நடக்குது கட்சிக்காரங்க. இதே முன்னாடி அவங்களோட செயற்குழு கூட்டமோ பொதுக்குழு கூட்டத்தை ஏதோ ஒன்று அவர் பேசுவார். நம்ம தலைவர்கள்லாம் யார் என்னென்ன பேசி வச்சு என்ன வம்ப விலைக்கு வாங்கி வச்சுருக்காங்களோன்னு ஒவ்வொரு நாளும் நினைக்கும் போதே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு பாரு. காலை எழுந்தவுடன் வந்து அதை நினச்ச கவலையாக இருக்கும். மத்திரத்துக்கு 2 பக்கங்கும் போல, நான் 2 பக்கமும் அடி வாங்குறேன் அந்த மாதிரி. ஸ்டாலின் சாரே மறந்துருப்பாரு இல்லையோ, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்கீங்க. அந்த டயலாக்லாம் அவரோட ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் சில ஸ்டேட்மெண்ட் வந்து பேசக்கூடாதவை, சில ஸ்டேட்மெண்ட்லாம் தவறானவை. செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு சென்றார், நீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்தது அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் சிறைக்கு சென்றார். ஓகேங்களா? அது தியாகின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஓகேங்களா? அது தவறான ஸ்டேட்மெண்ட், அது தவறான ஒரு முன்னுதாரணம். ஏன் இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. பாஜக அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம்.
அவர் தியாகம் பண்ணுற அளவுக்கு எதுவும் பண்ணலை. அவர் தியாகம் பண்ணி இல்லை சார், அதில் நீங்கள் வந்து அவர் தவறான ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாருன்னு நீங்கள், நான் அது பர்சனலாக எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி மாதிரி திமுகவுக்கு மிக டாக்டிக்ஸாக எல்லாத்தையும் கமிஷன் கட்டிங் கரப்ஷன்லாம் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆள், ஏன்னா மாதம் மாதம் டெய்லியும் கூட கலெக்ஷனை கரெக்டாக வந்து முதல் குடும்பத்தில் கொடுக்குற ஒரு ஆள் வந்து திடீர்னு அரெஸ்ட் ஆகிட்டாருன்னா, சிறைக்குள்ளே போயிட்டாருன்னா உங்களுக்கு எத்தனை கோடி லாஸு? அவர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்காரு. அவங்க குடும்பத்துக்கு செஞ்ச தியாகம் எவ்வளோ அழகாக கலெக்ஷன் பண்ணி நீங்கள் எவ்வளோ அழகாக அதை வந்து கரெக்டாக முதல் குடும்பத்தில் கொண்டு போய் சேர்த்தீங்க. உங்களால் தினமும் எத்தனை கோடிகள் கிடைச்சது, எல்லாமே போயிடுச்சு. நீங்கள் அந்த கொண்டு வந்து கொடுக்குறீங்கள, அந்த சின்சியாரிட்டி, அந்த அர்ப்பணிப்பை தான் அவர் வந்து தியாகம்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் இந்த சட்டமன்ற கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பிடிஆர் புலம்புனார், என் துறையில் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை செய்து கொடுக்குற அளவுக்கு எனக்கு நிதி கிடையாது, அதிகாரமும் கிடையாது அப்படின்னு புலம்புனார். அதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்குன்னா, பிடிஆர் மாதிரியான இன்டெலெக்சுவல்ஸ்க்கு, பிடிஆர் மாதிரியான விஷயம் தெரிந்தவர்களுக்கு, பிடிஆர் மாதிரி நேர்மையான மனிதர்களுக்கு திமுகவில் இடம் கிடையாது. செந்தில் பாலாஜி மாதிரி கட்டிங் கரப்ஷனை வந்து நீங்கள் வந்து கலெக்ஷனை வந்து முதல் குடும்பத்தில் சரியாக சேர்க்கிறவர்களுக்கு தான் இங்கே இடம் அப்படிங்கிற செய்தியும் தான் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர்கள் திமுக அமைச்சர்கள் வந்து மக்களுக்கு சொன்ன மிக முக்கியமான செய்தியாக பார்க்குறேன். அது பிடிஆரோட அந்த புலம்பலில், அந்த விரக்தியான ஒரு பேச்சில் அதை தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி, ஏன்னா இதே பிடிஆர் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அவர் நிதி அமைச்சர் ஆன புதுசில் அந்த ஃபஸ்ட்டு கூட்டத்திலே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பைசா வந்து முழுக்க இது இந்த துறையில் வருகிற டாஸ்மாக் துறையில் வருகின்ற பணம் நேரடியாக இங்கே வர்றது கிடையாது, அது பாதி பணம் எங்கே போகுதுன்னு தெரியாதுன்றத வரலுக்கு அவர் பேசி வச்சுருந்தார். அன்னைக்கே இவங்க அலர்ட் ஆயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவர் தியாகியாக வேண்டிய தேவை இருந்திருக்காது. பிடிஆர் அப்பயே குறிப்பால் உணர்த்தினார். அன்னைக்கே அதை வந்து முதல்வர் அவர்கள் அதை செவி மடுக்கலை, அதை பற்றி கேட்கல. அன்னைக்கு ஒருவேளை கேட்டிருந்தாருன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாயிருக்காது. இது 11 அமைச்சர்கள் அடுத்தடுத்து இந்த அமைச்சரவையிலிருந்து காலி ஆகிறது அப்படிங்கிறது, ஸ்டாலின் வந்து நான் அந்த சாதனையை செய்தேன், இந்த சாதனையை செய்தேன்லாம் இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசிகிட்டு இருக்காரு. கருணாநிதி இருந்தால் என்னை வந்து சாதனை செய்யவே பிறந்த குழந்தைன்னு என்னை பாராட்டியிருப்பார் அப்படின்லாம் அவராக தனத்தானே புகழ்ந்துக்கிறாரு. உண்மையிலேயுமே கருணாநிதி உயிரோடு இருந்தால் இப்படி என் மானத்தை வாங்கி வைக்கிறியே அப்படின்னு சொல்லி மிகுந்த வேதனைப்பட்டிருப்பார். இதை வந்து சாதனையான ஒரு ஆட்சி இவர் சொல்லிக்கிறாரு. கருணாநிதி ஒருவேளை உயிரோடு இருந்திருந்து இவர் ஆட்சி செய்திருந்தால், இப்படி ஒரு வேதனையான ஆட்சி, இப்படி ஒரு வேதனை நீ எனக்கு தருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் உங்களை நான் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு செயல் தலைவராக ஆக்கியிருக்க மாட்டேன், துணை முதல்வராகவும் நான் ஆக்கியிருக்க மாட்டேன்றது தான் அவர் சொல்கிற ஒரு செய்தியாக இருக்கும். அதனால் நம்ம நாமளே புகழ்ந்துப்போமா, நானே சாதனை செய்கிறேன், நானே வந்து என்னது 2.0 எங்கள் ஆட்சி அடுத்து அமையும் இப்படின்லாம் தன்னைத்தானே புகழ்கிறது அப்படின்றதெல்லாம் இந்த 23ஆம் புலிகேசி ஆட்சி இருக்குல்ல, இது ஆக்சுவலி அது வந்து அந்த படத்தை வந்து அந்த டைரக்டர் என்ன இதில் எடுத்தாருன்னு தெரியல, ஏன்னா அப்போ ஸ்டாலின் வரவே இல்லை. ஆனால் ஸ்டாலின் வந்து அவருடைய ஆட்சி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 23ஆம் புலிகேசி டைரக்டருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நடக்கிற இந்த ஆட்சியை பார்த்து மக்கள் பேசுகின்ற பேச்சாக இருக்குது. நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றது. எப்பொழுதுமே வந்து சில விஷயங்கள் பேசினா லைவை கட் பண்ணிவிடுவாங்க. அதே போல் வந்து இவங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து சட்டமன்றத்திலிருந்து வெளியேற்றுவாங்க. அப்படி இல்லைன்னா லைக் அவங்க பேசுகிறதுக்கு வந்து சபாநாயகரே பதில் சொல்கிறார். என்ன கேள்வி கேட்டாலும், அந்த அமைச்சர்களே கேள்வி கேட்டாலும் சபாநாயகர் பதில் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி விஷயந்தான் இருந்தது. நேற்றைய தினம் நடந்த அந்த சட்டசபை உரையாடலை எப்படி பார்க்குறீங்க? அதில் யார் ஸ்கோர் பண்ண நினைக்கிறீங்க? இது என்னென்னா, ஸ்டாலின் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாம். அவர் நான் ஏதோ பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எழுதி தர அந்த பேப்பரை வச்சு பேசும்போது நிறையா விஷயங்களை தனக்கு தெரியாமலேயே அவர் மாற்றி சொல்லி தவறாக பேசி அவர் வம்பள மாட்டிக்கிறாரு. ரெண்டாவது என்ன அப்படின்னீங்கன்னா, எங்கள் பொதுச் செயலாளர் மாதிரி பேப்பர் இல்லாமல் எல்லாத்தையும் மைண்டில் இருந்து பேசுகின்ற கெப்பாசிட்டி, அந்த அடிப்படை கெப்பாசிட்டி ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். ரெண்டாவது, இவரை மாதிரி அவர் வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாலாம் இப்படி பேசணும் அப்படி பேசணும்லாம் எந்த கூட்டத்திலேயே அவர் வந்து அப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரவர் கிடையாது. இதைத்தான் நம்ம பேசணும், இப்படி பேசணும், இந்த பஞ்ச் டைலாக் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. அது பேசிக்காக என்னென்னா, களத்தில் ரொம்ப வருஷமாக வந்து மக்களோட மக்களாக இருந்து வேலை செஞ்சவங்களுக்கு
உங்களுக்கு நீங்கள் வந்து எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் எந்த நேரத்துலையும் எந்த டேட்டாவையும் கரெக்டாக சொல்ல முடியும். இதற்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா அம்மையார் அந்த மாதிரி கரெக்டாக பேசுவாங்க. அம்மா வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் எல்லா டேட்டாவையும் கரெக்டாக மைண்டில் வச்சுருப்பாங்க. மிகச்சரியாக பதில் சொல்லுவாங்க. அவங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது மல்டிலிங்குவிஸ்டிக். அவங்களுக்கு வந்து நிறையா மொழி தெரியும். தெலுங்கு சட்டசபையில் பேசியிருக்காங்க, கன்னடம் பேசியிருக்காங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க. இவரை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னீங்கன்னா, நேற்று அவர் பேசின ஒவ்வொரு விஷயங்களுமே அவரால் வந்து எந்த இடத்துலையுமே ஸ்டாலின் அவர்களால் வந்து அந்த இம்மீடியட் இன்ஸ்டண்ட்டாக ஸ்பான்டேனியஸான பதில் கொடுக்கவே முடியல. அவர் பேப்பரோட உதவியோடு தான் அவர் பதில் சொல்கிறார். அப்புறம் அவர் பேசின ஒவ்வொரு விஷயங்களுமே உங்கள் மீடியா சவுக்கு மீடியாவில் நடந்த விஷயங்கள் எல்லாம் கூட அவர் எடுத்து அதில் பேசியிருந்தார். சவுக்கு மீது சங்கர் மேல் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்தெல்லாம் கூட அது பேசியிருந்தார். அப்புறம் இங்கே அது போலீஸ் துறை மானிய கோரிக்கையில் தான் அவர் அதை பேசுகிறது. இங்கே நடக்கின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை பற்றி அவர் பேசுனது, டேட்டா இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து கரெக்டாக சொன்னது. அப்படிங்கும் போதெல்லாம் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசும்போது அதை எதிர்கொள்ள தெரியாமல் அவர் வந்து உடனே டக்குன்னு அந்த எல்லாத்துக்குமே திமுக காரங்க எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருக்குதுன்னா, பொள்ளாச்சி கேஸ் தான் சொல்லிடுறாங்க. இப்போ நேற்று வந்து அவர் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சின்லாம் ஒரு டயலாக் விட்டார். அது பாவம் எழுதி கொடுத்தவர் யாரோன்னு தெரில. அந்த எழுதி கொடுத்த அந்த ஆசாமிக்கு அதிமுக ஆட்சியில் 10 வருட அதிமுக ஆட்சியில் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் இருந்தது, என்னது பொள்ளாச்சி. இன்னொன்று வந்து அந்த நிலையில் நடந்த அப்பா மகன் இறந்த இந்த சம்பவம், தூத்துக்குடி சம்பவம். இது 3 தான் உங்களுக்கு 10 வருஷ ஆட்சியில் இருந்தது. உங்களுக்கு 4 வருஷம் ஆட்சியில் ஒவ்வொரு விஷயத்துக்கும். அதனால தான் இன்றைக்கி எங்கள் ஐடி விங்கில் வந்து கள்ளக்குறிச்சி வந்து கள்ளச்சாராய சாவுக்கு சாட்சி, பெண்கள் மீதான வன்முறைக்கு அண்ணா நகர் அண்டு அண்ணா யூனிவர்சிட்டி சாட்சி அப்படின்னு நாங்கள் வரிசையாக பல 100 விஷயங்களை அடிக்கிட்டு போகிறோம். அப்போது இவங்க என்ன அப்படின்னீங்கன்னா, ஸ்டாலின் ஆர்வ கோளாறாக இருக்காரா அப்படிங்கிறத விட ஸ்டாலினுக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்கல்ல, அவங்க எல்லாருமே உண்மையிலுமே இந்த 4 வருஷம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க எல்லாருமே மகா மோசமான ஆர்வக்கோளாறுகள் சார். மகா மோசமான ஆர்வக்கோளாறு. எதன் அடிப்படையில் அப்படி சொல்கிறீங்க? எதன் அடிப்படையில் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களுடைய முதல் பேச்சிலிருந்து இன்ன வரைக்கும் அவர் மீடியாவில் பேசியிருக்கிறதா இருக்கட்டும், இந்த எழுதி வச்ச டயலாக்ஸை கொடுத்து நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், சட்டசபையில் அவர் பேசுகிறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே அவரால் எந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக உறுதியாக வந்து மைக் முன்னாடி நின்று சொல்ல முடியாதோ, ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாதோ, டேட்டாவை ஞாபகம் வச்சு அதை ரெசிப்ரோகேட் பண்ண முடியாதோ, அந்த மாதிரி விஷயங்களையே தான் திரும்ப திரும்ப நீங்கள் அவருக்கு எழுதி கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் இந்த பொல்லாத ஆட்சின்னு ஒன்று சொல்லி கொடுத்துட்டீங்க. அதுக்கு வந்து அதிமுகவில் இப்படி இருந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத யோசிக்கணும்ல. நம்ம வினையாற்றினால் எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நம்ம இப்படி பேசினா ஆப்போசிட்டில் இருக்கவங்க கல்லை எறிவாங்க அப்படிங்கிற அறிவு கொஞ்சமாவது வேணுமா இல்லையா? அப்போ நம்ம இப்படி ஒரு டயலாகை சொல்கிறோம். அப்போ அவங்க தரப்புலையும் இதை விட மிக மோசமான டயலாகை நம்ம மேலே எரிஞ்சால் நம்ம எப்படி அதை தாங்குவோம்? இப்போ நாங்கள் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாவுக்கு சாட்சின்னு சொல்கிறோம். இதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? என்ன பதில் சொல்ல முடியும் திமுகவால்? அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஆட்சி இந்த 4 வருஷம் ஆட்சியில் இன்ன வரைக்கும் திமுக சொல்கிறதுக்கு ஒரு உருப்படியான திட்டம் கிடையாது சார். திரும்ப திரும்ப நீங்களே சொல்லுங்கள், ஏதாவது எது திமுக ஆட்சியில் உங்களுக்கு லியோ நீங்கள் காலையில் 24/7 நீங்கள் வந்து அந்த நியூஸ்குள்ளேயே மூழ்கி இருக்கிற ஒரு ஆள் தானே. திமுக செய்த சாதனைகள், திட்டங்கள், ஒரு 4 திட்டங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த பஸ்ஸு, இந்த 1000 ரூபா கொடுத்தது, இந்த குழந்தைங்களுக்கு காத்தால சாப்பாடு போடுறது, இதெல்லாம் விட்டுட்டு ஏதாவது ஒரு திட்டம், இந்த திட்டம் நான் அட்ராக்டிவான ஒரு திட்டங்க, மக்கள்கிட்ட பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு, இந்த ஒத்த திட்டத்தாலேயே திமுக ஆட்சிக்கு வருங்க. நீங்கள் ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட் தான், சொல்லுங்கள் சார். ஒரு எக்ஸாமுக்கு கேள்வி கேட்குற மாதிரி நினச்சிக்கிறேன், சொல்லுங்கள் ஏதாவது ஒரு திட்டம். விடிய விடிய கேட்டால் நீங்கள் இப்படியே இதே பொசிஷனில் தான் உட்காந்துருப்பீங்க. மக்களும் அதே நிலைமை தான். இவங்கள்ட்ட ஏன்னா முதல்வர்கிட்டே நீங்கள் போய் சார் இந்த 4 ஸ்கீமை விட்டுருங்க சார், வேறு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படின்னா அவருமே உங்களை மாதிரி ஒரு கையை கட்டிட்டு அமைதியாக தான் உட்காந்துருக்க முடியும். இதை விட கொடுமையாக நீங்கள் போய் உதயநிதிட்ட கேட்டிங்கன்னா அவருக்கு இதை விட பதில் சொல்ல தெரியாது. என்ன சொல்ல முடியும்? அவரோட சாதனையை இன்னும் இந்த செங்கலை தூக்கிட்டு அலைஞ்சதை தான் சாதனையாக நினச்சிட்டு இருக்காரு. இந்த முட்டையை தூக்கிட்டு அலைஞ்சதை தான். இந்த 4 திட்டங்களை தவிர்த்து இந்த பெண்களுக்கு, பெண் கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு, பசங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த முன்னாடியும் பின்னாடியும் ஒரு பிங்க் கலரில் ஒரு பெயிண்ட் அடித்து விட்டு
ஓடாத பஸ் அனுப்பிச்சி விட்டீங்க இது. அப்புறம் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டீங்க, காலை உணவு திட்டம் இது. இதை தாண்டி ஸ்டாலின் அரசு செய்த சாதனைகள், ஸ்டாலின் அரசு செய்த சாதனைகள் 1, தமிழ்நாட்டை பெண்கள் வாழ பாதுகாப்பற்ற மாநிலமாக மாற்றியது ஸ்டாலின் அரசு செய்த சாதனை. 2வது சாதனை, கள்ளச்சாராயமும் போதைப் பொருட்கள், கஞ்சா உள்ளிட்ட எல்லா போதைப் பொருட்களையும் தமிழ்நாடு முழுக்க பரவ விட்டதும், அதன் மூலமாக சட்ட ஒழுங்கை சீர்குலைச்சதும் ஸ்டாலின் அரசாங்கத்தோட 2வது மிகப்பெரிய சாதனை. 3வது சாதனை, ஒரு 10 வயசு குழந்தைய ஒருத்தன் ரேப் பண்ணிட்டான்னு வர்ற கம்ப்ளைண்ட்டுக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இந்த கேஸு சிபிஐ போகக்கூடாதுன்னு போராடின ஒரு கேவலங்கெட்ட அரசு தான் ஸ்டாலினோட அரசு. இதுதான் சாதனை, இவங்க செஞ்ச சாதனை. 4வது, கள்ளக்குறிச்சியில் வந்த கிட்டத்தட்ட இவங்க அரசாங்கம் சொல்கிற கணக்கு 68 பேர். ஃபீல்டுக்கு போன என்ன மாதிரி பேர் சொல்கிறது, அது கிட்டத்தட்ட 100 பேர்த்துக்கு மேலான பலிகள், கள்ளச்சாராய சாவு. 2வது, இந்த அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களே, இப்போ வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ மாதிரி அந்த அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களே இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறதுலையும் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். சரிங்களா? இப்படி இவர்களுடைய இந்த மாதிரியான சாதனை பட்டியல்கள் தான் உங்கள்கிட்ட நீண்டுக்கிட்டே போகுது. 2வது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் 11 மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்தோம். 11 மெடிக்கல் காலேஜ். அந்த 11 மெடிக்கல் காலேஜை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணக்கூட முடியாத நிலைமையில தான் ஸ்டாலினோட சாதனை இருக்கிறது. ஒரு மெடிக்கல் காலேஜ் இவங்க கொண்டு வந்தாங்களாங்கிறதெல்லாம் நாங்கள் கேட்கல. கொண்டு வர முடியாது, கொண்டு வர தெரியாது. அதுக்கு உங்களுக்கு தனியான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் வேணும். அந்த ஸ்கில் ஸ்டாலின் அவர்களிடம் இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. 2வது, தொழில்துறையில் இன்றைக்கி சர்வதேச நிறுவனங்கள் இங்கே தொழில் தொடங்குறது இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட்டில் நம்மளோட தமிழ்நாடே இல்லை, அதை தூக்கிட்டாங்க. இங்கே வரவேண்டிய நிறைய நிறுவனங்கள் ஆந்திராவுக்கு போயிடுச்சு, தெலுங்கானாவுக்கு போயிடுச்சு. இதுதான் ஸ்டாலின் அரசாங்கத்தோட சாதனை. சென்னை பெண்கள் வாழ பாதுகாப்பான நகரம் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் பிளேஸில் இருந்துச்சு அதிமுக ஆட்சிகள். இன்றைக்கி அது 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு தள்ளி விட்டாது தான் ஸ்டாலின் அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை. காவேரியில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முறை கூட தண்ணி வாங்கி கொடுத்ததில்ல சார். இந்த ஜூன் 12 தண்ணி வாங்கி கொடுக்கணும். இவங்க ஒரு முறை கூட கர்நாடக அரசாங்கத்திடம் பேசி தண்ணி வாங்கி கொடுத்ததில்ல. 2 வருடங்கள் இவங்க தண்ணி வாங்கி தரல. 2 வருஷம் இயற்கையே அதிக அளவு மழை பெஞ்சதுனால மேட்டூர் டேமில் தண்ணி வந்துச்சு. இவர் பூக்கோடையோடு சேர்த்தி பூவை போட்டு தண்ணியை விட்டாங்க. மற்றபடி ஒருவேளை இயற்கை இந்த முறை என்ன பண்ணணும்னு தெரியல, இயற்கை என்ன சதி செய்ய போகுதுன்னு தெரில. இயற்கை இந்த முறை மழை பெஞ்சிருச்சு வழக்கம் போல் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பெய்யலை அப்படின்னா ஸ்டாலின் அவர்களால் நீங்கள் போய் அங்கே கர்நாடகாவில் பேசி தண்ணியை கொண்டு வருவாங்கன்னா டெஃபினட்டாக முடியாது. அப்போ இவரோட சாதனைகள் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்கு நீங்கள் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷனை தரலை. எங்கே பார்த்தாலும் கொள்ளை. கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்தில் 908 கொலைகள் நடக்க வச்சு அதை வேடிக்கை பார்த்தது தான் ஸ்டாலின் அவர்களுடைய மிகப்பெரிய உச்சபட்ச சாதனையாக சொல்லிக்கலாம். 2வது, நீங்கள் டாஸ்மாகில், ஏன்னா இந்த அரசாங்கம் டாஸ்மாகுக்கு டார்கெட் பண்ணுது. 45,000 கோடியிலேருந்து 50,000 கோடி வரைக்கும் நாங்கள் விற்பனையை உயர்த்தணும்னு பேசுகிற ஒரு அரசாங்கத்தால் எப்படி இங்கே சட்ட ஒழுங்கை நீங்கள் சீர்குலையாமல் வச்சுக்க முடியும்? அப்போ நீங்கள் ஸ்டாலின் அரசின் சாதனைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு 26 மக்கள்கிட்ட போய் இவங்க எலெக்ஷனில் ஓட்டு கேட்கும்போது சொல்கிறதுக்கு ஒரு விஷயமும் கூட இல்லை. அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் வேறு என்ன விஷயத்த சொல்லி நம்ம இங்கே பேச முடியும் அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் தான் நீங்கள் சட்டசபையில் வர பார்த்தீங்கன்னா, அந்த சட்டசபை இந்த தடவை நடந்த கூட்டத்தொடர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கே தெரியாமல் ஆளும் கட்சி அதிமுகன்னு சொல்கிறார். சபாநாயகர் எதிர்கட்சின்னு சரி பண்ணுறாரு. இல்லை பதட்டத்தில் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு பயந்து போய் இருக்கின்ற ஒரு முதல்வரை இதுவரை தமிழ்நாடு கண்டதே இல்லை. சட்டசபையில் நான் படபடப்பாக இருக்கேன், நான் டென்ஷனாக இருக்கேன், நான் பயத்தில் இருக்கேன், நான் பதற்றத்தில் இருக்கேன்னு தன்னோட ஒட்டுமொத்த ஆளுமையும் தானே சதைச்சிக்கிட்டு பேசின ஒரு முதல்வர்னால் அது ஸ்டாலின் அவர்கள் தான்.
சரிங்க மேம். இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கலாம்னு நினச்சேன் நான். என்னென்னா, நாங்கள் வந்து பாஜகவுடன் மீண்டும் கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் சொன்னார். பாஜகவில் எங்களோட ஓட்டெல்லாம் நாங்கள் இழந்தோம், சிறுபான்மை ஓட்டு எங்களுக்கு வரதே இல்லை, சிறுபான்மை மக்களோட ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கட்சியில் நிறைய அமைச்சர்கள் சொன்னாங்க, நிர்வாகிகள் சொன்னாங்க. இப்போ மீண்டும் பாஜகவோட ஏன் கூட்டணி வச்சிங்க? அதை எப்படி நீங்கள் சரி கட்ட போகிறீங்க? பாஜகவோடு கூட்டணி வைத்தது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்வியை சவுக்கு மீடியா மட்டும் எழுப்பலை. எல்லாருமே வந்து இந்த கூட்டணி வச்ச போது ஏன் வச்சிங்க, ஏன் கூட்டணி வச்சிங்க, ஏன் கூட்டணி வச்சிங்கன்னு எல்லாருமே புலம்புனாங்க. இந்த சென்ஸ் திமுகவோடு கூட்டணியில் இருக்கின்ற திருமாவளவன்லேருந்து 2 இடதுசாரிகளும் பேசுனாங்க, இஸ்லாமிய கட்சிகளும் பேசுனாங்க. இப்போ இஸ்லாமிய கட்சிகள் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது. சிறுபான்மையினருக்கு பாஜகவினால் அச்சுறுத்தல் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயத்தில் அவங்க பேசினாங்கன்னு கூட அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் திருமாவுக்கோ இல்லை மற்ற இடதுசாரிகளுக்கோ ஈவன் காங்கிரஸுக்கோ இது என்ன இடத்துல இவர்கள் இதை விமர்சிக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க? ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க? இன்னைக்கு திமுகவோட இருக்கின்ற வேல்முருகன் அவர்களுக்கு கூட இதை பற்றி விமர்சனம் பண்ணுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. இந்த 14 கூட்டணி கட்சிகள் இன்றைக்கி திமுகவோட ஒற்றி போய் நாங்கள்லாம் வந்து திமுக எங்களை செருப்பால் அடித்து விரட்டினா கூட நாங்கள் போக மாட்டோம் சார்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க யாருக்குமே இதை பற்றி விமர்சிப்பதற்கான எந்த தகுதியும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு சிலர், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, ஆனால் ஒரு சில கட்சிகளோடு அதிமுக 24 பேச்சுவார்த்தை நடத்திய போது இந்தா வரேன் சார்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல முடிவை மாற்றிக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். யாருன்னு சொல்லுங்கள். இல்லை யாருன்றது வந்து அவங்களே அவங்கவுங்க மேடைகளில் பேசும்போது தனக்கு தெரியாமல் உளறிறாங்க. ஏன்னா இந்த கட்சியில் கூப்பிட்டாங்க, அந்த கட்சியில் கூப்பிட்டான்னு அவங்களே உளறிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து அதிமுகவோடு கூட்டணி வந்தால் உங்களுக்கு நிறையா அட்வான்டேஜ் இருக்குதுன்னு தெரிஞ்சும் திமுக உங்களை அங்கே செருப்பால் அடிக்காத குறையாக உங்களை ட்ரீட் பண்ணுது, எல்லா இடத்துலையும் அவமரியாதை பண்ணிக்கிறது. இடதுசாரிகளுக்கு வந்து அவர்கள் எந்த ஒரு போராட்டத்தையும் பண்ண முடியல. இந்த சாம்சங் பிரச்சனையில் கூட அவர்களை எவ்வளோ தூரம் அலக்கழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அலக்கழிச்சது திமுக. விசிகே தலைவர் என்ன சார் புலம்புறாரு மேடைகளில் வந்து, என் கட்சி கொடியை ஏற்ற முடியலங்கிறார். என் கட்சி கொடியை ஏற்ற முடியல. அவரோட நிலைமை எப்படி இருக்குது? என் கட்சி கொடியை ஏற்ற முடியலன்னு புலம்புற நிலைமையில உங்களை கேவலமாக வச்சிருக்குது திமுக. காங்கிரஸ் இந்த தடவை 25 சீட்டு வாங்கிடுவீங்களா? அப்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பாக கிடைச்சாலும் நாங்கள் எல்லாரும் அறிவாலயத்தோட அடிமைகளாகத்தான் இருப்போம்னு இந்த கூட்டணி கட்சிகள் முடிவு செஞ்சதுக்கப்புறம் எந்த இடத்துலையும் பாஜக இங்கே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா, இதை நீங்கள் வந்து ஓட்டு போடக்கூடிய இளைஞர்களும் இதை தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் அதிமுகன்னு ஒரு கட்சி தான் 30 வருஷங்களுக்கு மேலாக இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறது. ஆண்ட காலத்தில் இந்த தமிழ்நாட்டின் அத்துணை மாநில உரிமைகளையும் பெற்றுக் கொடுத்தது அதிமுக தான். சமூக நீதின்னு பேசுகிற திமுக சமூக நீதிக்காக ஒரு துரும்பக்கீடை கிள்ளி போட்டது கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான் உங்களுக்கு 69% இடஒதுக்கீடை இங்கே நிலைநாட்டி சமூக நீதியை நிலைநாட்டினார். பெண்களுக்கான பாதுகாப்பான திட்டங்கள் அத்துணையுமே அதிமுக காலத்தில் வந்தது. அது தொட்டில் குழந்தைகள் திட்டமாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுத்ததாக இருக்கட்டும், லேப்டாப்பாக கொடுத்ததாக இருக்கட்டும், தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுத்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே அதிமுக காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். நீர்நிலைகள் அதிமுக காலத்தில் மட்டும்தான் தூர்வாரப்படும், நீர்நிலைகள் மேம்படும். அது விவசாயிகளுக்கான நலன். 12 மணி நேர வேலைன்னுலாம் அதிமுக யோசிக்க கூட செய்யாது. அது எப்போதும் உழைக்கும் மக்கள் பக்கம், உழைக்கும் மக்களால் வளர்க்கப்பட்ட கட்சி. அதனால் அது எப்பயுமே உழைக்கும் மக்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்படிங்கும்போது இவ்வளோ விஷயங்களை செய்த அதிமுக மக்களுக்கு மக்களோடு நிற்கின்ற ஒரு கட்சியை நீங்கள் திமுகவை வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் கூட இருக்கின்ற அந்த 14 கூட்டணி கட்சிகளும் தங்களுடைய சுயலாபத்துக்காக யோசிக்கின்றன. தங்களுடைய, அதாவது கட்சியோட நலனுக்கு இல்லை. அன்னைக்கு அந்த 14 தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கவுங்களோட சுயநலத்துக்கு. இன்னைக்கு யார், இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர்
நீங்கள் வந்து திமுகவோடு கூட்டணியில் இருக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது வந்து காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்பதை விட காங்கிரஸ் மாநில தலைவரோட சுய நலம் அதில் இருக்கின்றது. விசிகே யோசிக்கிறது என்றால் விசிகேவோட தனிப்பட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள், அது ரவிக்குமார் இருக்கட்டும், வன்னியரசா இருக்கட்டும், சிந்தனை செல்வனா இருக்கட்டும், ஷானவாசா இருக்கட்டும், இவர்களுடைய தனிப்பட்ட சுயநலனுக்காக திமுகவோடு இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க உறுதி செய்கிறாங்க. அதே மாதிரி தான் 2 கம்யூனிஸ்டுகளும். அது முத்தரசன் கட்சிக்காக நிற்பதை விட தன்னுடைய சுயநலத்துக்காக திமுக கூட இருக்கணும்னு நினைக்கிறார். இவர் தோழர் சண்முகத்துக்கு முன்னாடி இருந்த தலைவர் கேபி பாலகிருஷ்ணன் அவர் அப்படித்தான் நினைச்சார். ஏன்னா இன்னைக்கு தோழர் சண்முகம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் எல்லாரையும் திமுகவை உள்ளபடி விமர்சிக்கிறார். அப்போ நீங்க வந்து என்னன்னா, என்ன நடந்தாலும் எங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொருடைய தலைவர்களோட சுயநலனுக்காக நாங்கள் கூட்டணியை தொடர்வோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு, நீங்க யாருமே இந்த பக்கம் அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும் தான் இங்கே சேஃபாக இருக்கும், தமிழ்நாடுங்கிற ஒன்று சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற புரிதலும் உங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் தமிழ்நாடு முக்கியமாக, நான் முக்கியமான ஒவ்வொரு தலைவர் யோசிக்கும் போது, என்னுடைய சுயநலம் முக்கியமாக, என் குடும்பம் முக்கியமானு யோசிக்கும் போது, தமிழ்நாட்டை அந்தரத்தில் விட்டுட்டு அவங்கவுங்க ஒரு சுயநலத்துக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டு இன்றைக்கு பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து விட்டார்கள் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறீங்க. சரிங்களா? இப்போ பாஜகவோடு கூட்டணியில் இல்லாத, ஆனால் பாஜகவோடு கள்ள கூட்டணியில் இருக்கின்ற திமுக, டைரக்டாக ஆர்எஸ்எஸோடு கூட்டணி வச்சிருக்க திமுக இங்கே உங்களுக்கு என்ன பண்ணுது? ஆவடியில் கொண்டு வந்து பசுமடத்தை கட்டுது. கம்யூனிஸ்டுகள் வாயை திறந்தீங்களா? சனாதானம் 24 பேசுகிற விடுதலை சிறுத்தைகள் இதை பற்றி ஏதாவது விஷயம் பண்ணீங்களா? இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னா ஆம்பூரில் பீஃப் பிரியாணி போடுறத தடை பண்ணாங்க சார். இன்ன வரைக்கும் அதை திருப்பி போட்டிருக்கீங்களா? ஆட்சி முடிய போகுது, பண்ணியிருக்கீங்களா? பண்ண முடியல. இதெல்லாம் பற்றி எங்கேயாவது பேசுனீங்களா? எந்த கூட்டணி கட்சியாவது இதை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கீங்களா? முருகருக்கு மாநாடு நடத்துகிறாங்க, கேள்விக்குள்ளாக்கியிருக்கீங்களா? அரசாங்கம் ரொம்ப டாக்டிஸாக கொண்டு போய் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் ஒரு மதவாத பிரச்சனையை நீங்கள் கிளப்பி விட்றீங்க. உங்களால் வந்து பேச முடிஞ்சுதா? அப்போ பாஜகவோட செயல் திட்டத்தை விட ஆர்எஸ்எஸோட செயல் திட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திமுக ஆட்சியில் தான் அதிக அளவு ஷாகா கூட்டங்கள் நடக்குது, ஆர்எஸ்எஸ் பேரணிகள் நடக்குது. அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இருந்த காலகட்டத்தில் கூட இங்கே ஷாகா கூட்டங்கள் அதிகம் நடந்தது கிடையாது, ஆர்எஸ்எஸ் பேரணிகள் அதிகம் நடந்தது கிடையாது. ஸ்டாலினோட ஆட்சியில் நிறைய நடந்திருக்கு. அப்போ உண்மையிலுமே ஆர்எஸ்எஸோட கூட்டணியில் இருந்தது திமுக. இன்னைக்கு அதிமுக தேர்தல் கூட்டணி மட்டும்தான், கொள்கை கூட்டணி கிடையாது. இவங்க வந்து இங்கே பாஜக உள்ள வந்துடும் பயமுறுத்திக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆர்எஸ்எஸோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு ஆர்எஸ்எஸின் அத்தனை செயல் திட்டங்களையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் யார் சார் இத்தனை வருஷம் இருந்தாங்க? சுதந்திரத்துக்கு பின்னாடி இருந்த எந்த முதல்வர் உங்களுக்கு வந்து இதை கொண்டு வந்திருக்காரு பசுமடம் கட்டணும்னு? இப்படி சங்கீதனமாக யோசிச்சது யாரு? ஸ்டாலினை யாராவது ஒருத்தர் கேள்விக்குள்ளாக்கியிருக்கீங்களா? மீடியா, ஏன் சவுக்கு மீடியா நீங்கள் கேள்விக்குள்ளாக்கிருக்கீங்களா சார்? எதுக்கு பசுமடம் கொண்டு வரீங்கன்னு கேட்டிருக்கீங்களா? எதுக்குங்க இது மதச்சார்பின்மை? கான்ஸ்டியூஷனில் ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் மதச்சார்பின்மை பற்றி தானே பேசுகிறீங்க. நீங்கள் கொண்டு வந்து முருகருக்கு எதுக்குங்க மாநாடு? அப்போ நீங்கள் வேளாங்கண்ணிக்கு நாளைக்கு மாநாடு போடுவீங்களா? அப்புறம் பக்கத்தில் நாகூரில் ஒரு மாநாடு போடுவீங்களா? கேட்டிங்களா நீங்கள்? இல்லையோ நீங்கள் கேட்டிங்களா? பத்திரிகையாளர் தானே கேட்டேன். நாங்கள் கேஸுக்கு போகிறீங்கல்ல, சரி நம்ம மேலே 10 வழக்கோட 11 வழக்கு போகட்டும், கேட்டிங்களா? அப்போ யாருமே கேள்விக்கு உட்படுத்துறது கிடையாது. ஆனால் உள்ளே போய் இது கூட்டணி சேர்ந்தோன்னா, சார் கூட்டணி சேர்ந்துட்டீங்க சார். அப்போ இந்த திமுகன்ற தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமே உழைக்கின்ற ஒரு கட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னா, 13 வயசு குழந்தை கையில் கொண்டு போய் கஞ்சாவை கொடுக்கின்ற இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னா வேற வழி இல்லை அப்படிங்கிறத விட, ஒரு கூட்டணி வேற வழி இல்லைங்கிற இடத்துல விட, யாரு கூட சேர்ந்தா திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியுமோ அவர்களோடு சேர்ந்திருக்கிறோம். இது தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது இது எல்லாமே அரித்தமேட்டிக் கால்குலேஷன்ஸ், நம்பர்ஸ் தான். இங்கே நம்பர் தான் முக்கியம். ஏன்னா 21 வெறும் 500 ஓட்டு வித்தியாசத்தில், 1000 ஓட்டு வித்தியாசத்தில் போன தொகுதிகளே 30 தொகுதிகள் சார். 1000 ஓட்டு தொகுதிகளில் 1000 ஓட்டு கிடச்சிருந்தா
இன்னைக்கு எங்கள் 30 எம்எல்ஏஸ் அங்கே சட்டசபைக்குள்ளே இருப்பாங்க. என்ன இருக்கும்? 10,000 ஓட்டுக்குள்ளே போனது 20, மேக்ஸிமம் போனது எல்லாமே இங்கே லட்சக்கணக்கெலாம் கிடையாது. 10,000 20,000 இவ்வளோக்குள்ளே தான். அதுலேயே நாங்கள் ஆட்சியை பிடிச்சிப்போம். ஏன்னா வெறும் 2 லட்சம் ஓட்டு தான். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 10 வருஷம் ஆட்சியில் இருந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வெறும் 2 லட்சம் சார் ஓட்டு வித்தியாசம். அப்போது நீங்கள் இந்த 2 லட்சம் ஓட்டு இந்த முறை கிடைக்கும். ஏன் அப்படின்னா அதிமுக களத்தில் போய் நாங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சு நாளாயிடுச்சு. அதை தாண்டி திமுகவோட தவறான ஆட்சி முறை இருக்குல்ல, ஸ்டாலின் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய குடும்ப ஆட்சி இருக்கு இல்லையா, அந்த முறையை திமுககாரரை விரும்பலை. போன முறை திமுகவுக்கு ஓட்டு போட்ட பெண்கள் இந்த முறை யாரும் போட மாட்டாங்க. பெண்களோட ஓட்டு இந்த முறை மிக நிச்சயமாக அதிமுகவுக்கு தான் கிடைக்கும். திமுக ஆட்சியில் நாங்கள் பாதுகாப்பாக இல்லைன்னு ஒவ்வொரு பெண்ணும், பெண் குழந்தைகளும், பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோரும் யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் பாருங்கள், அந்த பொண்ணு கேஸ் கொடுக்குது அப்படின்னா அந்த பொண்ணோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் எதுக்கு வெளியிடுறீங்க? அப்போது எந்த அம்மா அப்பா உங்களை நம்புவாங்க? பெண் குழந்தைகளை பெற்ற அம்மா அப்பாக்கள் யார் உங்களை நம்புவாங்க? திமுக வேணால் நீங்கள் வந்து சட்டசபையில் வந்து உட்காந்து தனக்குத்தானே உட்காந்து வசனம் பேசிக்கலாம் சார். 2.0 நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்களே, பில்லா 2.0 ஓடலை. வேறு என்னது? இந்தியன் 2.0 ஓடலை. வேறு சாமி 2.0. ஸோ சினிமாவில் 2.0ன்னு எதை கொண்டு வந்தாலும் அதை ஓடலை இல்லையா? அதே மாதிரி ஸ்டாலினோட 2.0 ஓடாது. அந்த படம் ஓடாது. அந்த படம் அநேகமாக இந்த சட்டசபை கூட்டத்தொடரே வந்து இறுதியான கூட்டத்தொடராகவும் இருக்கலாம். யாருக்கு தெரியும்? வரிசையாக எல்லா அமைச்சரும் வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. 10 மாதத்தில் 1000 கொலைகள் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆட்சி முழுவதுமாக 5 வருஷம் டேர்மை முடிக்காமல் கூட போகலாம், நடக்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் இவங்களே தான் உருவாக்கிட்டு இருக்காங்க, வெளியிலேருந்து யாரும் வந்து உருவாக்கலை. அப்படிங்கும்போது இந்த 2.0 இல்லை 2.0 ஓ போடுன்னு நீங்கள் அவர் விக்ரம் சார் மாதிரி பாடிட்டு தான் போக முடியுமே ஒழிய, இவர்கள் திமுகக்கான அழிவு அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய திறமையற்ற 34 அமைச்சர்களை, ஊழல் அமைச்சர்களை, பணம் மட்டுமே குறியாக இருக்கின்ற அமைச்சர்களை வைத்து தன்னுடைய ஆட்சிக்கும் தன்னுடைய கட்சிக்கும் மிக ஜோராக முடிவுரை எழுதி கொண்டிருக்கின்றார். அதை ஒவ்வொரு மக்களுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரிங்கம்மா, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. பொறுத்திருந்து பார்க்கலாம்.